அதாவது அ பாட்ஷா படத்துல சொன்ன மாரி வெல்த் கிரியேஷன்ல உண்மைய சொல்லியிருக்கீங்க. அத எல்லாமே வந்து ரொம்ப கவனமா கேட்டுக்கிட்டோம். 2வது விஷயம் வந்து உங்க சன் கணபதிக்கு வந்து பேசாம திருப்பதின்னு பேர் வச்சிரலாம். சரி கணபதி, திருப்பதி அதுவும் கடவுள் பேரு, இது கடவுள் பேரு. நல்லா இருக்கே. சரி. அடுத்து 3வது ஒரு விஷயம் ஷேர் பண்ணேன். இங்க வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன மீட் பண்ணேன். அந்த பையன் 5 வருஷத்துக்கு முன்னாடி நார்மலா இருந்தான். இப்ப பார்க்கும்போது என்ன சொல்றாப்டின்னா, அவருக்கு சம்பளம் வந்து ஒரு ரூ. 60,000 தான் சம்பளம். ஆனா 4 பொக்லைன் வச்சிருக்காப்படி, 2 கார் இருக்கு. அது இல்லாம ரியல் எஸ்டேட் பண்றாரு. இது இல்லாம இவரு சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம ஒய்ஃப் வந்து ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றாங்க. அவர என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன அப்டின்னா, சார் பல வகையில நம்ம எம்எம்ஜில படிக்கிறத அவரு அசால்ட்டா பண்ணிட்டு இருக்காரு சார். எனக்கு அப்டியே மண்டையில அடிச்ச மாரி இருந்துச்சு. நம்ம எம்எம்ஜில சேர்ந்தே இப்டி இருக்கான். அவரு நம்ம எம்எம்ஜில இல்லாமயே இந்த அளவுக்கு இருக்காரு அப்டின்ட்டு. அவரு இப்ப சம்பளம் பத்தல அப்டியே ரிசைன் பண்ணிட்டு சவுதிக்கு போயிட்டாரு சார். வெரி குட். எத ஃபோக்கஸ் பண்றோமோ அது நடக்கும். எஸ் சார், எஸ் சார். தேங்க் யூ சார். ஓகே சார். எத ஃபோக்கஸ் பண்ணா நடக்கும். நான் இப்ப தான் அ மகேஷ் அப்பா கூட நான் பேசிட்டு இருந்தேன். ஒரு அன்னைக்கு பாதி நாள் ரொம்ப லேட் ஆகி போச்சு. வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிட்டேன். அறிவுலகம் வீட்டுக்கு போறதுக்கு. பேசும்போது நான் திரும்ப திரும்ப கேட்டது என்னன்னா, ஒரு சாதாரணமா வந்து அந்த அந்த மண் வெட்டுற வேலைய பார்த்து ஆரம்பிச்சு, இன்னைக்கு அவங்களுக்கு அவ்ளோ ப்ராப்பர்ட்டீஸ், அவ்ளோ தேயிலை எஸ்டேட்டு, காரு அவ்ளோ பேர் வேலை பார்த்து, எனக்கு அப்படியே மிரண்டு போனேன். இவ்ளோ ஃபோக்கஸ் பண்ணி, இவ்ளோ ஹார்ட் வொர்க் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த இன்கம் ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் அதுல தான். ரொம்ப நேர்மையா பழக்கம், ரிலேஷன்ஷிப்பு, கரெக்ட்டா கமிட்மென்ட்டு, இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாளைக்கு கோத்தகிரியே ஆ ஸ்டண்ட்ல நிக்கும். அன்னைக்கு இது என்ன சொல்லுவாங்க? ஒரு ஒரு பந்துக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? அடைப்பு. முழு போராட்ட அடைப்ப நடத்த முடியும் அன்னைக்கு. எஸ்பி அங்கலாம் ஏதாவது காரணம் இருந்தா முதல்ல இவங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவாங்களாம். இந்த இடத்துல வந்து நம்ம தமிழ் போயிட்டு இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட ஃபோக்கஸும், அந்த நிலைமையும் அந்த ஃபோக்கஸ்ல நேரா போய் பண்ணுன விஷயங்கள தான் பார்க்குறேன். ஆனா நம்ம நெறைய பேர் இருப்போம். ஆனா சம்பாரிக்கல. சரியா? ஏதோ ஒரு காரணத்த வச்சுக்கிட்டு இங்கேயே நின்னுட்டோம். அந்த பணத்த எங்கெல்லாமோ, எப்படிலாமோ சம்பாரிக்கலாம். இப்ப முருகேசன் சொன்னது தான். சரியா? அந்த ஒரு எலக்ட்ரீஷியன் இன்னைக்கு இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல இவங்கலாம் இப்படி ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நம்ம வெத்து வேட்டா உட்கார்ந்திருக்கோம். அந்த ஃபோக்கஸ் எப்படி கொண்டு வரணுங்க சரி போனதெல்லாம் போட்டோம். இனிமே வேண்டாம். கண்ணெல்லாம் திறந்து வச்சுருவோம். 21 வகை இன்கம் எப்படி எப்படி எங்க எங்க என்னென்ன வகையில இன்கம் பண்ண முடியுமோ பிளான் பண்ணலாம்.